குக் கோமாளி இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரையும் வேற மாதிரி ஒரு டர்ன் ஓவர் நடந்திருக்குது. போன வாரம் எபிசோட்லயும் ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்குமே பாத்தீங்கன்னா ஐயோ இன்னைக்கு இவங்க என்ன பண்ண போறாங்க, போன வாரம் ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டாங்க, இந்த வாரம் ஜெயிக்க முடியுமான்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது. ஆனா அதுக்கெல்லாம் தாண்டி இந்த ஷோல நாங்க வந்திருக்கிற இலக்கே வேற, நாங்களும் ஒரு டஃபஸ்ட் காம்படிட்டரா இருப்போம் அப்படின்றத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல எந்த டீம் ஜெயிச்சது, ஆடு டீம் ஜெயிச்சதா இல்ல கோழி டீம் ஜெயிச்சதா அப்படின்றதையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அட்வான்டேஜ் டாஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்க, கோழி டீம் வின் பண்ணி ராஜு மற்றும் டிராவிட அவங்க டீம் எடுத்து ஒரு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு, இப்போ ஆடு டீம் பார்த்தீங்கன்னா மட்டனை வச்சு சமைக்கணும், கோழி டீம் சிக்கனை வச்சு சமைக்கணும். அந்த பேர் வைக்கும் போதே நமக்கு டவுட் இருந்தது, அது இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்களுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம், 1 hour 30 minutes. ஆனால் எனக்கு இதில் இதுதாங்க எனக்கு டவுட்டாக இருக்கு. ஆக்சுவலாக 1.5 மணி நேரம் டைமிங் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, டைமிங் ஓட விடுறாங்க. ஆனால் அந்த 1.5 மணி நேரத்தில் அவங்க சமைக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா சமைக்கிறது இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இன்னைக்கு இந்த பர்டிகுலர் இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா எண்டுரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எண்டுரன்ஸை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எண்டுரன்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய சேர் போட்டுறாங்க. அந்த சேர் மேலே மெயின் குக்கு போய் உட்காந்துடணும், அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், கோமாளி அதை பண்ணணும். இது மாற்றி மாற்றி நடக்கும். இதுதான் இண்டூரன்ஸ். ஓகே, இந்த இண்டூரன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி டைமிங் மாறி மாறி நடக்குதுல, அதில் ஒரு பர்டிகுலர் டைம் 36 நிமிஷம் அப்போ குக்குங்க போய் மேலே உட்காரலாம், கோமாளி சமைக்கலான்றாங்க. அப்போதான் நான் பார்க்குறேன் எல்லாமே மேக்னேட் பண்ணுறது, கட் பண்ணுறது, இதெல்லாமே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் 50 minutes ஆல்ரெடி அதுலேயே போயிருச்சு. அந்த 36 minutes தான் எல்லாருமே குக்கிங் ப்ராசஸ்க்கு போகிறாங்க, குக்கிங் பண்ண போகிறாங்க. அடுத்து ஒரு 10 minutes கழிச்சதுக்கு அப்புறம் தான் மெயின் குக்கே சமைக்கிறாங்க. அந்த 25 நிமிஷத்துல இவங்க எல்லாரும் சமைச்சு முடிச்சிட்டாங்களா? அது எப்படி சமைச்சு முடியும்? கடைசி 7 நிமிஷம் இருக்குது, 5 நிமிஷம் இருக்கு, லாஸ்ட் 1 minute அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. அது வரைக்கும் சமைச்சு முடிச்சா மாதிரியே தெரியல. எனக்கு அங்கேயே ஒரு சந்தேகம் ஏற்படுத்துது. இன்னொரு பக்கம் அவங்களால ஆட் பண்ண முடியும். இப்ப அந்த டைமர் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைமரை நம்ம நம்புவோம். ஆனா அந்த டைமரையும் அவங்களால எடிட் பண்ண முடியும். எப்படி எடிட் பண்ண முடியும்னா, டைமர் இந்த பக்கம் ஓடுதா, குக்கு இந்த வராங்க. ஸோ அந்த டைமர் ஃபுட்டேஜை காமிச்சிட்டு அடுத்து இவங்க கவுண்ட் ஒன் போறப்ப இவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற ஃபுட்டேஜை எடுத்து போட்டுடலாம். அதை அவங்களால மேனேஜ் பண்ணி எடிட் பண்ண முடியும். அப்படி எடிட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டைமுக்கு அபோவ் தான் எல்லாருமே சமைச்சிருக்கிறாங்க அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இவங்க குறிப்பிட்ட டைம்ல தான் சமைச்சிருப்பாங்கன்ற மாதிரி காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் அப்படிலாம் நடப்பது இல்லை அப்படின்றது இந்த எபிசோடு பெரிய உதாரணமா இருக்கும் அப்படின்றது நான் பார்க்குறேன். இதுல அதுல ஒரு பெரிய காமெடிலாம் நடக்கல பெருசா. இல்லை குறிப்பாக டாலி அடுத்த சீசனுக்கு செஃப் ஆகிக்கிறலாம் அப்படின்னு சமித்தியா சொன்னபோது நான்லாம் செஃப் ஆக மாட்டேன். ஏன்னா செஃப் ஆனால் எலிமினேஷன் இருக்கும். நான் கோமாளியாக இருந்தால் எலிமினேஷனே இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம்ல, கோமாளியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் தங்கதுரை அந்த ஒரு லேடி கெட்டப் போட்டு அவர் பண்ணுற அலப்பறலாம் இருக்கு. மாவை ஊத சொன்னா ஊதி கண்ணில் இது பண்ணுறது, வெங்காயத்தை எடுத்து போய் இது பண்ண வைக்கிறது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் குறிப்பிட்ட டைமில் அவங்களும் முடிக்கல. அதுக்கப்புறம் டீம் வைஸா டேஸ்டிங் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் மட்டன் டீமில் ராஜேஸ்வரி, மஞ்சுநாதன், புகழ் அவங்க பண்ணது என்னன்னா லாம் ஆசோ போஹோ மெட்ரா ஸ்டைல் வித் சாப்ரான் ரிசாட்டோ அப்படின்றத பண்ணியிருந்தாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மஞ்சுநாதனுக்கு இந்தியன் டிஷ் பண்ணுவார், இன்டர்நேஷ்னல் டிஷ் பண்ண தெரியுமா, அவர் அதெல்லாம் இது பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னாலையும் பண்ண முடியும், நானும் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வேற மாதிரி பண்ணியிருக்கிறார். அந்த மசாலாவும் சரி, அந்த கிரேவியோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்திருக்குன்ற மாதிரி எழுந்து சல்யூட் அடிக்கிறார். யாரு, தாமு சல்யூட் அடிக்கிற அளவுக்கு ஒரு டாப் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. உங்ககிட்ட இருந்து இந்த எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க ஒரு நல்ல ஆளா தான் இருக்கீங்கன்ற மாதிரி அவர் வாங்குறாரு. அதுக்கப்புறம் கௌஷிக் என்ன சொல்றாருன்னா, நான் யூகேல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறேன், அந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த டிஷ்ஷு போட்டு மஞ்சுநாதன் உங்க பேரை வச்சு நான் ஓபன் பண்ண வைக்கிறேன்ற மாதிரி அவர் ஒரு பாராட்டு கொடுக்குறாரு. ஸோ இதுல எல்லாமே பயங்கரமா இதுல மாதம்பட்டி தமிழ், ஏன்னா கட்சி சார்ந்த விஷயங்கள் நடக்குது இல்லையா, தமிழ்லயே பேசுவோன்ற மாதிரி கரெக்டா ஃப்ளோல வந்தார். ஆனா ஈவன்ற டைலாக மட்டும் ஆட் பண்ணிட்டீங்களே சார், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. இது நடந்து முடியுதா. அப்புறம் மஞ்சுநாதனோட பாட்டி இறந்துட்டாங்க போல இந்த ஷூட்டிங்க்கு முந்தின நாள். அது ஒரு எமோஷனல் ஸ்டோரியா அவர் ஷேர் பண்ணிட்டு இருந்தார். அடுத்து செகண்ட் டீமா சங்கீதா, அரவிந்த் அண்ட் விக்கி சிவா வராங்க. அவங்க பண்ண டிஷ் என்னன்னா ராஜஸ்தானி மட்டன் வித் லஸ்ஸி. குறிப்பா லஸ்ஸி பாத்தீங்கன்னா அந்த தயிரால ஒரு பிரச்சனை ஆயிருக்குது விக்கி சிவா, அதை தயிரை வச்சு நேம மாத்திரன்ற மாதிரி அதை லஸ்ஸியை ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. இதுல இவங்க டிஷ்ஷை பொறுத்தவரையும் மட்டன் செமையா இருந்திருக்கு. பட் என்ன, அந்த கிரேவியோட சால்ட் கம்மி. ஸோ அந்த சால்ட் கரெக்டாக இருந்தாதான்
அந்த கிரேவி அப்படியே தூக்குறதும் வேற மாதிரி ஒரு ஃப்ளேவருக்கு எடுத்துட்டு போறோம். கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அடி வாங்கிடும். அதுல சால்ட் தான் கொஞ்சம் இதுவாயிருச்சு, மற்றபடி இந்த மாதிரி டிஷ் பண்றதுக்கு நாங்க ஹேட்ஸ் ஆஃப் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ரொம்பவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது போல இவங்களுக்கு, யாருக்கு, ரோஜா மேடம்க்கு. ஏன்னா ஆந்திரா காரம் அதிகமாக தான் அவங்களுக்கு பிடிக்கல, அது நல்லா இருந்தது. பட் நீங்க அந்த லைட்டாக சால்ட் மட்டும் போட்டு வந்தீங்கன்னா டாப்பா இருந்திருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு சங்கீதா அண்ட் அரவிந்துக்கும் நல்ல கமெண்ட்ஸ் வருது. இவங்க கண்டினியூஸா ஒரு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுத்துட்டு வராங்க. மூணாவது சாந்தா அண்ட் மகேந்திரன் தங்கதுரை போறாங்க. மட்டன் கீமா அண்ட் பாலக் சப்பாத்தி. இதுல கீமா வந்து நல்லா இருந்து, பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்பைஸ் மிங்கிள் ஆகல, அந்த சப்பாத்தியும் இன்னும் ஒழுங்கா வேகல. ஸோ ஆக மொத்தத்தில் எல்லாம் அறவேக்காடா இருந்திருக்கு, எதுவுமே பிளெண்ட் ஆகாம இருந்ததால இது வரைக்கும் சாந்தாக்கு ஒரு மோசமான கமெண்ட் வந்ததே கிடையாது. இன்னைக்கு தான் அவங்களுடைய மோசமான கமெண்ட் வந்திருக்கிறது பார்க்க முடியுது. அப்பயும் அவங்க லைட் டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. அடுத்து ஸோ 3 மட்டன் பார்த்தாச்சு. 1 டாப்பு, 2வது வந்து 1 வந்து அபோவ் ஆவரேஜ், மூணாவது வந்து லாஸ்ட். அபோவ் ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, செகண்ட் வந்து நல்ல குட், வெரி குட் இல்லை குட், அந்த ரேஞ்சில் இருக்காங்க. அடுத்து லாஸ்டா கோழி டீம் வராங்க. ராஜு, டிராவிட் அண்ட் சுனிதா வராங்க. சிக்கன் எல்பிளிஸ் ஆனியன் அப்படின்றது எக்லிப்ஸ் ஆனியன். அதை வந்து பார்த்தீங்கன்னா முழு ஆனியனை அவங்க வேக வச்சு அதுக்கு ஒரு 5-6 சாஸ்லாம் வச்சு மேக்னேட் பண்ணி அவங்க அதை டெக்கரேட் பண்ண விதமே நல்லா இருந்தது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் டாப் நாச் பர்ஃபார்மன்ஸு. இந்த மாதிரி ஒரு யூனிக்கான டிஷ் எல்லாம் 7 சீசனாக நான் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, வேற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஏஷியன் ஃபுட்டை பண்ணுவாங்கன்றது எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி வேற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வாங்கிட்டாச்சு. இன்னொரு பக்கம் இவருமே செகண்ட் டைம் என்ன இம்ப்ரெஸ் பண்றீங்க இந்த ஷோலியே, கலக்கிட்டீங்க ராஜு, டிராவின், கௌஷிக் எல்லாம் மாதம் பட்டி எழுந்தே போய் அங்கே கை கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸு 2 வாரத்துக்கு முன்னாடி டேஞ்சர் ஜோன்ல எலிமினேட். ஆனால் இதுக்கு வந்து யாரை பாராட்டணும்னு தெரிஞ்சுக்கன்னா கண்டிப்பா ரோஜா மேம் தான் பாராட்டணும். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் சார், முதலே எலிமினேட் பண்ண வேணா ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு யோசிச்சது ரோஜா மேடம். அவங்க கொடுத்த சான்ஸால தான் இன்னைக்கு ராஜு, டிராவிட் பேக் டு பேக் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, அன்னைக்கு அவங்க கொடுத்ததை இவங்க சீரியஸா எடுத்திருக்காங்க, அதுக்கு உழைப்பை போட்டிருக்காங்க, அந்த உழைப்புக்கான பலன் இங்க கிடைக்குது அப்படின்றத நான் பாக்குறேன். அடுத்து ஸ்ரேயா அண்ட் சித்து, அவங்க வந்து லோர் மக்கோ சிக்கன், இது வந்து சைனீஸ் அந்த கொரியன் இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் பார்ப்பாங்கல்ல சீரீஸ், அதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ஒரு சிம்பிள் டிஷ்ஷா இருக்கு, ஸோ ஒரு மிக்ஸ்டு ரைஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நீங்க நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் வந்து இருந்தது. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரல. அடுத்து அனிருத்தா அண்ட் சம்யுக்தா அண்ட் டாலி மேரி மீ சிக்கனா, இதை சாப்பிட்டா எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுன்ற மாதிரி ஒரு பேரை வச்சிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரெஸ்ட், சிக்கனோட பிரெஸ்ட் பீஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ரொம்ப ஆட் ஆயிட்டு இருக்கு போல. மற்றபடி இந்த பிரசன்டேஷன், இந்த மாதிரி தாட் ப்ராசஸ், இது எல்லாமே சூப்பர். அது அந்த இது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும்ன்ற மாதிரி அதுக்குமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சது. லாஸ்டா பாக்கியா, வினோத் அண்ட் ராமர் சிக்கன் அல்க்லி அப்படின்ற மாதிரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் ஆமரிங் பண்றது வந்து கொஞ்சம் நல்லா சரியா பண்ணல போல, அதனால கொஞ்சம் டிஷ் சொதப்பி இருக்கு. சாஸ் எல்லாம் ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலான்ற கமெண்ட் வந்துருச்சு. இப்ப யார் வின்னர் அப்படின்னு பார்க்கும்போது 3 பேரை கூப்பிட்டு வச்சு நிக்கிறாங்க. மஞ்சுநாதன், டிராவிட், அனிருத்தா. 2 சிக்கன்ல இருந்து 1 மட்டன், அது மஞ்சுநாதன். இவங்க எல்லாம் வந்து நிக்கிறாங்க. செஃப் ஆஃப் தி வீக் கோஸ் டு ராஜு அண்ட் டிராவிட் போது ராஜுக்குலாம் பேச்சே வரல, அந்த மாதிரி பேச்சு. ஏன்னா போன வாரமும் செஃப் ஆஃப் தி வீக், இந்த வாரமும் செஃப் ஆஃப் தி வீக் போது பேக் டு பேக் வேற மாதிரி ஒரு கம்பேக்னா இப்படி இருக்கணும். அதுலயும் குறிப்பா என் மேல நம்பிக்கை வச்ச எல்லாருக்கும் நான் ப்ரூவ் பண்ணணும், எனக்கு வீட்டில் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடைச்சிருச்சுன்னு நம்பலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி கஷ்டப்பட்டது என் ஹஸ்பண்ட் தான், அவர் மூலியமா தான் நான் வந்திருக்கேன். ஊர்லலாம் நிறைய பேர் என்ன ஃபோன் பண்ணி சால்ட் நீ இதை போட வேண்டியதானே, இதெல்லாம் உனக்கு பண்ண வருமேன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அவங்களுக்காக ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ற மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டினதும் நல்லா இருந்தது. அடுத்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல இந்த வாரம் டான்சர் ஜோன்ல யார் இருக்காங்க தெரியுமா? பாக்கியா அண்ட் வினோத், சாண்ட்ரா அண்ட் மகேந்திரன் டான்சர் ஜோன்ல இருக்காங்க. டாப் டேபிள்ல வந்து ராஜு, டிராவிட் 78 பாயிண்ட், மஞ்சுநாதன் 70 பாயிண்ட் செகண்ட் பிளேஸ், சித்து ஸ்ரேயா வந்து பாத்தீங்கன்னா 65 பாயிண்ட் 3வது பிளேஸ், சம்யுக்தா அண்ட் அனிருத்தா வந்து பாத்தீங்கன்னா 63 பாயிண்ட் 4வது பிளேஸ், அரவிந்த் அண்ட் சங்கீதா வந்து 57 பாயிண்ட் 5வது பிளேஸ்ல இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த தருணங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிவண்ணன். பை கைஸ்.